ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜேம்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ்ஹோப்பர்ன்ற ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கிராஸ்ஹோப்பர் இது ஒரு கூகுள் ப்ராடக்ட். ஓகே, இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா, இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா லேர்ன் கோடிங். ஓகேவா? கேட்க ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், உண்மையிலே இது வந்து ஃபுல்லாகவே கோடிங் கற்றுக்கிறதுக்காக உள்ள ஆப் தான். ஓகேவா? இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதில் நிறைய லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் லெவல் 3ல் இருக்கேன். ஓகேவா? டேஷ்போர்டு அனௌன்ஸ்மெண்ட், கிராஸ்ஹோப்பர் ஆன் ட்விட்டரில் கிராஸ்ஹோப்பர், வாட் இஸ் கோடுங்கிறது தான் உங்களோட கோடிங் ஸ்கில்லுக்கு பேசிக்காக உள்ளது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து படிக்க சொல்கிறாங்களா? அப்படியும் கிடையாது. வீடியோஸ் பார்த்து புரிஞ்சிக்கிறதும் கிடையாது. ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது. ஓகேவா? அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. யூஐ பார்க்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வாட் இஸ் கோடு, அடுத்து ஃபண்டமெண்டல்ஸ் 2, அப்புறம் இன்ட்ரோ டு இன்டர்வியூவிங், அரே மெத்தட்ஸ், அனிமேஷன் 2, ப்ராக்டிஸு, கோட் பிளே கிரவுண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட் இஸ் கோடுங்கிறது காமனாக எந்த லாங்குவேஜையும் சார்ந்து கிடையாது. ஓகேவா? எல்லா லாங்குவேஜுக்கும் காமனாக இப்போ ஜாவா இருக்குது, பைத்தான் இருக்குது, C++, ஜாவாஸ்கிரிப்ட், அந்த மாதிரி டாட்டு எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் காமனாக எதுக்கு அதை எப்படி சொல்லுவோன்னா கோடுன்னு சொல்லுவோம். அந்த கோடை வந்து லேர்ன் பண்ணுறது தான் வாட் இஸ் கோடு அப்படிங்கிற இது. அடுத்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னாலே தெரியும். நான் இவ்வளோது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எந்த லாங்குவேஜை பேஸ் பண்ணினா ஜாவாஸ்கிரிப்ட்னு ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு லாங்குவேஜ் ஃபார் இது வெப்சைட் கிரியேஷனுக்கு, ஃப்ரண்ட் எண்டுக்கு நல்ல யூஸாக இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள லாங்குவேஜ். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல்ஸில் நான் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ளாகு, ஜப்பனீஸ் ஃப்ளாக் அதெல்லாம் இது பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்ன ஃப்ரெஞ்சு ஃப்ளாகு என்ன கலரில் இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு தான். அந்த மாதிரி இதில் பார்த்தாலே தெரியும். எக்ஸாம்பிள் சொல்யூஷன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன யுவர் சொல்யூஷன் என்ன வரணும் எனக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் வந்து அவங்க கோடாக கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஜப்பனீஸ் ஃப்ளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் திஸ் பசில் யூ வில் ட்ரா அனதர் ஃப்ளாக். ஓகேவா? ஒவ்வொரு இதாக வந்து சும்மா எப்படி நம்ம வந்து ஒவ்வொரையும் புக்காக வச்சு படித்து இது பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணுவோம், சில பேர் மெமரைஸ் பண்ணுவோம், சில பேர் வந்து புரிஞ்சு படிப்போம். இதில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கலில் தான். இப்போ எப்படின்னா இந்த பசில் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்யூஷன் இந்த இது வந்து நீங்கள் இந்த கோடை டைப் பண்ணிங்கன்னா இது வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே இது உங்களுக்கு என்ன வரணும்னா இந்த மாதிரி இந்த ஃப்ளாக் வரணும், க்ரீன் எல்லோ ப்ளூ வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி கோடை உங்கள் கோடை கொடுத்துருக்க கோடை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யுவர் கோடு இதுதான் அவங்க கொடுத்துருக்க கோடு. அதை வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணணும். இந்த யுவர் சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி வரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணி இந்த க்ரீன் பட்டனை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்னா நெக்ஸ்ட் லெவல் போவோம், ராங்னா திருப்பி பண்ண சொல்லும். ஓகேவா? இதிலே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளது. ஓகேவா? ட்ராபாக்ஸு, ப்ளூ என்ன கலர் அப்படிங்கிறது, நியூ லைன், இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜை பேஸ் பண்ண கோடு. இதே மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தான். இதில் நீங்கள் டெய்லி போனஸ் அப்படின்னு காட்டுது. எனக்கு என்னன்னைக்கு டெய்லி நீங்கள் லாகின் பண்ண உங்களுக்கு வந்து அந்த 10 பாயிண்ட்ஸ் கூடும். ஓகேவா? இந்த ட்ராஃபியை பார்த்தாலே தெரியும், 200 வந்திருக்கு எனக்கு. டெய்லி 10 வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், இல்லை ஏதாவது கான்செப்ட் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணேன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் ஏறும். ஓகேவா? இந்த இருக்க பாருங்க, கான்செப்ட்ஸ் அன்லாக்டு, ஜாவாஸ்கிரிப்ட் கீஸ் யூஸ்டு, என்னென்ன கீ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அடுத்தது 1 டே கோடிங் ஸ்ட்ரீக், அதெல்லாம் என்னன்னைக்கு நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. நான் அதிகமாக இந்த ஆப் யூஸ் பண்ணுறதில்ல, ஆனால் நல்லா இருக்குது. நான் வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கிறதுனால இப்போ ஜாவாஸ்கிரிப்டை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதில் ப்ராக்டிஸ் இருக்குது. கோட் பிளே கிரவுண்ட்னா நான் இப்போ காட்டினேன். எந்த கோடு ஏதாவது இப்போ கோடு அடிக்கணும்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடு அடிங்க, இல்லை கோடு அடிக்கலாம். இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்னா இப்போ எல்லா லாங்குவேஜுக்குமே பிசி இல்லைனா லேப்டாப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்துலேயுமே எமுலேட்டர் யூஸ் பண்ணி அந்த மொபைல்லே வந்துருச்சு. அதனால் இதுலேயும் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம், கோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஜஸ்ட்டு சப்போர்ட் ஃபாரம் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, ஜாவாஸ்கிரிப்டை கற்றுக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னா, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும், அது ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.